லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆங்கில புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை கேஜி டைல்ஸ் மற்றும் பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ரத்னா ஃபேன் ஹவுஸ், கோ பிரஸ்டட் பை ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை மற்றும் ராஜாளி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ். நம்ம அரசியல்வாதியை பற்றி பேசும்பொழுது நம்ம அதிகமாக கேட்ட ஜோக், ஒரு டெம்ப்ளேட்டாக எல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அது நிறைவேற்றலைங்கிறது. கட்சி பேதமின்றி, மாநில பேதமின்றி, ஒன்றிய அரசு மாநில அரசு பேதமின்றி எல்லாரை பற்றி சொல்கிறது, ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்கிறதான் காமெடி. வாக்குறுதி என்பது அரசியல்வாதி கொடுப்பது இல்லாமல் நாம் நமக்கு கொடுத்துக்கொள்கிற வாக்குறுதி ஒன்று இருக்குது. அதில் ரொம்ப தலையாயது என்ன அப்படின்னா, புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன். அது வந்து நமக்கு கொடுத்துக்கிற வாக்குறுதி. நான் இதெல்லாம் செய்யலை, இந்த ஆண்டு தொடக்கத்துலேருந்து நான் செய்வேன் அப்படின்னு. ஆனால் அரசியல்வாதிகளை விடவும் மிக மோசமாக தோற்பது எதுலன்னா, நமக்கு கொடுத்துக்கிற வாக்குறுதியில் தான். அது அதிகபட்சம் ஒரு மாதம் தாங்கினா பெரிய சாதனை. பல பேருக்கு அந்த வாக்குறுதி என்பது ஒரு நாள்லேயே உடஞ்சி முடிஞ்சு போயிடும். நம்ம இன்றைக்கி பேச நினச்சது, நீங்கள் எல்லாரும் அறிமுகமான சின்னத்திரை பிரபலங்களும் செல்ஃபோன் பிரபலங்களுமாக இருக்கிற இவர்கள் எல்லாரும் என்னென்னா, அவசியம் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் புத்தாண்டில் எடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அவர்களை மட்டும் ஏமாற்ற மட்டும் இல்லாமல் எங்களை சேமத்தி ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்ல வர்ற அவர்களுடைய குடும்பத்தார் மறுபுறம் நிறைஞ்சிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப பக்கத்துலேருந்து பார்த்தது நீங்கள் தான். என்ன பேச்சு பேசினாமே கடைசியில் என்ன செஞ்சுருக்கான் பற்றி அப்படின்னு. அதில் ஒரு சிலர் வென்றிருக்கவும் கூடும். நான் முதல்ல உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது, கடந்த ஆண்டில் நீங்கள் நினச்சி மகிழ்கிற ஒரு விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அல்லது இதை நான் வந்து மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னா, சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வரணும் அப்படிங்கிறது பெரிய கனவு. அதுக்குண்டான முயற்சி பல நாட்களாக பல ஆண்டுகளாக தொடங்கிட்டு இருந்த சமுதாயத்தில் இந்த 2022 டிசம்பர் 30 பிரபு சாலமன் அப்படிங்கிற மிகச்சிறந்த இயக்குனருடைய ஒரு படைப்பில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நடித்தேன். ஸோ அது எனக்கு மிகப்பெரிய கனவு. அதை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது மகிழ்ச்சியான தருணம். ஓகே, 2022 நான் இருப்பேனா, வாழ்வேனா? ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபுல் லைக் நெகட்டிவ் மட்டும்தான் இருந்துச்சு சார். பட் நான் எடுத்த ஒரு ரெசல்யூஷன் வந்து 2022 வந்துட்டு எனக்கான ஒரு இயராக இருக்கணும். ஃபார் மீ, நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னோட மீ டைம், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான நிறைய விஷயங்கள் செரிஷ் பண்ண ஆரம்பித்தேன் சார். என்ன பண்ணீங்க? 3-4 months வந்துட்டு நான் யாரையும் மீட் பண்ணாமல், நான் ரொம்ப ஒரு ஹாப்பி கேர்ள் சார், எப்போவுமே ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு. பட் ஒரு 3-4 months வந்துட்டு ஒரு மூலையில் யார்கிட்டையும் பேசாமல், எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல், எதுவுமே இல்லை என் லைஃப்பில் அப்படின்னு இருந்த மாதிரி ஒரு இருந்தேன் நான். இருந்த சிச்சுவேஷன் பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிச்சிருச்சு சார். ஸோ சிரிப்பு லைஃப்பில் இல்லை, பேச முடியல, திணறினேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2022 ஆரம்பிக்கும் போது அவ்வளோதான், லைஃப் வேண்டாம், இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம இருந்துட்டு எல்லாரையும் கூட இருக்கிறவங்கள சங்கடப்படுத்தி அப்படின்னா. அப்புறம் நான் யோசித்தேன், தப்பான ஒரு டிசிஷன் நீ எடுக்கிற, உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு நீ விட்டுரு, மறந்துடு. அட்லீஸ்ட் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ சந்தோஷப்படுத்து. பரவாயில்ல, உன்னை ஜட்ஜ் பண்ணுறவங்க ஜட்ஜ் பண்ணட்டும். ஏன்னா எனக்கு ஹாப்பினஸ் தான் ரொம்ப பிடிக்கும் சார். இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுதான். சரி, எனக்கு அது கிடைக்கல, அட்லீஸ்ட் என்னால் மற்றவங்களுக்கு கிடைக்கட்டுமே. அதனால் பார்க்குறவங்கள்ட்ட ஜாலியாக இருப்பேன், பேசுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு கொண்டு வந்துடுவேன் சார். ஸோ அந்த 2022 ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, 2022 நீங்கள் நினைத்து மகிழும் விஷயம் உடனே அதை சொல்லுவீங்க? சார், நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ் தான். நான் வந்து 2022க்கு முன்னாடி, அந்த 2021 எப்படி இருந்தேன்னா, நான் ஓகே டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் வந்து என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு ஒய்ஃப். அவங்க 10 வருஷம் ஆச்சு நான் டான்ஸ் ஆடுறதை நிறுத்தி. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்காது. ஆனால் உங்களை பார்த்து இப்போ எனக்காக லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த நான் செஞ்சுருக்கேன், அவங்க ஒரு ரீல் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. 2021 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, நம்மளும் வெயிட்டை குறைக்கணும், இதுதான் என் மைண்டில் வந்து இருந்தது, நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன். இந்த 2022 எப்படி இருந்ததுன்னா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி பாசிட்டிவ் கொடுக்கணும்னு மட்டும் தான் யோசித்தேன். அதை நான் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்போதும் பண்ணுவேன். வேறு
நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாகிங்ன்ற ஒரு இது பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல் டைமாக யூடியூப். ஸோ இது நான் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2017-18 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து வந்து நான் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கான அங்கீகாரம் வந்து என்றைக்குமே கிடச்சதில்ல. எப்போடா கிடைக்கும்னு சொல்லி நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணி நிறைய டிப்ரெஷன்லாம் போயிருக்கேன். ஆனால் இந்த வருஷத்தில் தான் எனக்கு வந்து லைக் நான் இருந்ததுலேயே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா, எனக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் கிட்ட இந்த அவார்ட் கிடச்சிது பெஸ்ட் ஃபுட் பிளாகிங் சொல்லிட்டு. நான் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் நீ கவலைப்படாதடா, ஒரு விஷயம் வரலன்னா வெயிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அதை நம்பி தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சுது, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த வருஷம் நான் இல்லை, இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் நினச்சி சந்தோஷமாக இருக்கிறது தான் அந்த ஒரு மூமெண்ட் தான். ஓகே, கடந்த ஆண்டு நடந்ததில் நீங்கள் நினச்சி மகிழ்றது, அடிக்கடி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறதுனா எதை சொல்லுவீங்க? தமிழா போன டைமுக்கு வந்துட்டு நிறைய பேர் இப்போ ஒரே ஒரு வார்த்தையில் ட்ரெண்டிங் ஆகி அந்த புனித பல்ல அது வந்துட்டு எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் பேர் என் பேரே வந்துட்டு மாற்றிட்டாங்க. என்ன இப்போ பேர் என்ன இப்போ உங்களுக்கு? புனிதம் கேர்ள் என் பேர். அதனால அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஓகே, லாஸ்ட் இயர் எனக்கு கல்யாணம் ஆச்சுண்ணா. ஸோ அதை மறக்க நினைக்கிறீங்களா, நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா? ரெண்டுமே நான் மகிழ்றேன். ஆக்சுவலாக மகிழ்றேன். நான் லவ் பண்ண பொண்ணே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால் ரொம்ப அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வேற யாரு? 2022 வந்து எனக்கு பயங்கர டவுன்ஃபாலாக இருந்துச்சு. யாராக இருந்தாலும் அது அந்த இயரே வந்து மறந்துடணும்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து இப்போ என்ன தோணுதுன்னா, அதை நான் மறக்கவே கூடாது. அது எல்லாமே ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் அது எல்லாமே ஞாபகம் இருந்து தான் அது வந்து என்னை ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து என்னை புஷ் பண்ணும். அண்ட் அந்த ஃபயர் வந்து என் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னோட தப்பால் நான் நிறைய பிரச்சனைகளில் வந்து என்னை பற்றி ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் வந்து இப்போ ரியலாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் அந்த விஷயத்தை பற்றி ஒரு 4 பேர் 4 விதமாக இல்லை 40 விதமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் என் மேலே வந்துச்சு. அதை என்னால் டிஃபெண்டும் பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த டைமில் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன். பட் இப்போ நான் டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட எதுக்கு மற்றவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கணும்? டைம் வரும்போது அவங்களே எனக்கு வந்து நான் என்கிட்ட முதல்ல ப்ரூவ் பண்ணணும் தட் ஐவ் சேஞ்ச், ஐம் எ வெரி நியூ பர்சன் அண்ட் ஐ ஹாவ் டு ப்ரூவ் சம்திங். லைக் எனக்கு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணால் போதும் தோணுது. ஆக்சுவலாக நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து டான்ஸராக தான் வந்து உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சீரியல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த ஸ்டெப் மூவி அப்படின்னு எனக்கு போகிறத விட எனக்கு வந்து மறுபடியும் டான்ஸில் நான் ஒரு கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே இடையில வந்து ரேமா டான்ஸர் அப்படிங்கிறத வந்து மறந்துட்டாங்க. ஸோ எனக்கு இந்த 2022 ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸர் நான் அகெயின் வந்து ஒரு செலிபிரிட்டி டான்ஸராக பண்ணேன். எனக்கு அது ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்ட். ஏன்னா இப்போ வந்தப்போ கூட எல்லாருமே வந்து ரேமா டான்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாருமே பேசினாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 2022 நடந்த மகிழ்ச்சியான நீங்கள் எப்பொழுதும் நினைவில் கொள்ள விரும்புகிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது மோர் ஆஃப் ஃபிலசாஃபிக்கலாக எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, நான் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குன்னு நினச்சேன், நல்லவனாக இருக்குன்னு நினச்சேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு. நான் வந்து அதெல்லாம் ஓகே. நான் கேட்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சம்பவம், ஒரே ஒரு விஷயத்தை நான் நினச்சி மகிழ்கிறேன். அது ஒரு பார்த்த படமாக இருக்கலாம், பார்த்த ஒரு பொண்ணாக இருக்கலாம், பார்த்த ஒரு பையனாக இருக்கலாம், அந்த பார்த்த ஒரு மொமெண்ட்டாக இருக்கலாம், அன்றைக்கி பிடிச்ச குழந்தையோட சிரிப்பாக இருக்கலாம். இன்னும் ஞாபகம் இருக்குது, ஏப்ரல் மாதம் ஒரு பிள்ளை எப்போ சிரிச்சுங்க 3 வயசு பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக கேட்குறேன். எஸ்டிஆர் கம்பேக் நினச்சி நான் மகிழ்றேன். எஸ்டிஆர் கம்பேக் என்ன? ஏன்னா அது வந்து இல்லை, ஏன்னா முன்னாடி வந்து என்னன்னா முன்னாடியே எஸ்டிஆர் ஃபேனாக தான் இருந்தேன். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவள் தான் முடிஞ்சு அப்படி இப்படின்னாங்க. ஒரு கம்பேக் வருது, எல்லாம் பார்த்து செதறிட்டோம், என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வேற யார்? சார், என்னோட ஜிம்மேட் ராதிகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரப்போசல் வச்சு தம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி போய்ட்டு ரிட்டர்ன் வரப்போ லவ் பண்ணுற ஐடியா இருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் எதுக்கு வந்தாங்க, இன்னும் முடிவு சொல்லலையா அப்படின்னாங்க. அடுத்த ரிட்டர்ன் திரும்ப வரப்போ நான் பதில் சொல்கிறதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க. அப்புறமா ஒரு 3 days அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன், அதுக்குள்ளே கமிட் ஆகிட்டாங்க அவங்க. 3 நாள்லையா? 3 நாள் கேப்ல நான் ஸ்பீடு ட்ரெட்மில்ல ஸ்பீடு வச்சேன் சார். ஆனால் என்னோட சைக்கிளில் ஸ்பீடு வைக்காம விட்டேன் சார். வேற யாரு? அதை போல சார், நான் வந்து ஒரே நாளில் வந்து 3 சீரியல் பண்ணேன் சார். 9 to 9 கால் ஷீட்டில் 3 பேருக்கு டேட் ஒன்று கேட்டு 3 சீரியல் பண்ணேன் சார். 3 இடத்துக்கு போனீங்க? 3 இடத்துக்கு போனேன் சார். ஒரு நாளைக்கு 1 வரதே பெரிய கஷ்டம். ஆனால் ஒரே நாளில் 3 சீரியல் பண்ணேன் சார். ஓகே, அதான் நம்ம சந்தோஷப்படுறது. அதான் கேட்குறேன். இந்த மாதிரி 2022 நீங்கள் நினச்சி மகிழ்ற ஒரு சம்பவம்னா சொல்லுவீங்க? சுல்தான்ற திரைப்படத்தில் வந்து ராக் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்தர் அவரோட சேர்ந்து நான் பாடினதை என் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லி நான் சந்தோஷப்பட்டு என்ஜாய்லாம் பண்ணியிருக்கோம். அதை மறக்க முடியாத அனுபவம். ஓகே, வேற யாரு? என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து கேரளா. நான் ஒர்க்குக்காக மட்டும்தான் சென்னை வந்திருக்கேன். அப்போது இங்கே சென்னைக்கு ஒர்க்குக்கு வரும்போது எப்போவுமே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவேன். ஒரு கட்டத்தில் ஹோட்டலில் ஸ்டே பண்ண முடியல.
என்னால் பயங்கர ப்ரெஷரு. அப்போ நான் வந்து நானே தனியாக ஒரு வீடு ரெண்டுக்கு எடுத்து, நான் வீடு ரெண்டுக்கு எடுக்கும்போது ஆக்சுவலி வந்து ஒரு பெட்டு ஒரு இண்டக்ஷன் மட்டும்தான் இருந்தது. அது ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது டிசம்பர் எண்ட் ஆகும்போது அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் நான் வாங்கி, நான் உழைச்ச காசில் நான் வாங்கி போட்டுட்டு அது ஒரு வீடாக செட் பண்ணேன். அதை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து 2022 நீங்கள் மகிழ்ந்த தருணங்கள்னு எல்லாமும் சொல்கிறீங்க. 2022 அன்னைக்கு ஜனவரி 1 அன்னைக்கு நீங்கள் எடுத்த ரெசல்யூஷன் என்ன? ஜிம்மு ஃபீஸ் கட்டினா ஜிம்முக்கு ஒழுங்காக போகணுன்னு வச்சுருந்தேன் சார். நான் வருஷம் ஃபுல்லாக ஆனுவல் பேமெண்ட் பண்ணுவேன். ஆனால் உங்களை பார்த்தோன்னே ஆனுவல் பேமெண்ட் தான் வாங்குவான். அது தெரியும் மேடம், நீங்கள் பல மாதம் ஒரு தடவை போய் ஒரு 15 நாள் ட்ரையல் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லி பாருங்களேன், கேட்கவே மாட்டாங்க. ஆமாம், அது எப்படியோ அது ஆனுவல் ஃபீஸ்க்கு வந்துடும். அந்த ஆனுவல் ஃபீஸ் கட்டி முடிச்ச அடுத்த நாள்லேருந்தே ஒன்று ஷூட்டிங் வந்துடும், இல்லை எனக்கு ஏதாவது வந்துடும். அந்த மாதிரி தான் அப்படியே போகவே முடியாது. அவன் மட்டும் கொடுங்க. ஐயோ, ஜிம்முக்கு பணம் மட்டும்தான் கட்டுவாளே தவிர போகவே மாட்டான். ஒன்று ஷூட்டிங் கரெக்டாக வரும், இல்லைனா வந்து தூங்கி எழுந்திருக்குது லேட் ஆகும். உலகத்தில் எல்லாருக்குமே ஷூட்டிங் வரும். அது இல்லை ஷூட்டிங்னா ஒரு 6 o'clock கூட டக்குன்னு எழுந்து கிளம்புவாங்க. ஆனால் ஜிம்முக்கு கிளம்ப மாட்டாங்க. அன்றைக்கி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஓகே, வீட்டில் இருக்கச்சு அந்த 6 o'clock எழுந்து ஜிம் போனோன்னா போக மாட்டாங்க. அப்போ ரெஸ்ட் எடுப்பாங்க. வீட்டில் இருந்தால் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை ஷூட்டிங் போகணும், இல்லை வெளில போகணும். ஆனால் ஜிம் மட்டும் போக மாட்டாங்க. அவள் கட்டின பணத்தில் ஒரு ஜிம்மே கட்டியிருக்கலாம். கேட்டுச்சா? கேட்டு சார் அது கூட பரவாயில்ல சார். சாப்பாடில் கை வைக்கும் போது ஒன்று சொல்லுவா, நீ இன்னைக்கு ஜிம் போகலையா அப்படின்வாங்க. அப்போ ஓகே ஃபைன், இப்போ நீங்கள் என்ன சொல்லுறீங்க, நான் சாப்பிடணுன்றீங்களா சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்க சொல்லிடுவா. இது நான் இப்போ சாப்பிட்டு 2 hours கழிச்சு நான் கரெக்டாக ஜிம் போவேன்வா. திரும்ப கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் 3 hours அவன் ரூமை விட்டு வரவே மாட்டா. திரும்ப வந்து நைட்டு டின்னர் மாதிரி அப்படி வருவா, திரும்ப சாப்பிட்றதுக்கு வருவா. ஓகே சார், நான் வந்து நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜாக மாதிரி உடம்ப குறைச்சலான்னு ட்ரை பண்ணேன். இந்த ஜென்மத்தில் உடம்ப குறைக்கவே மாட்டேன் சார். அவன் அப்படியே தான் இருக்க போகிறேன். நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், உடம்ப குறைனா நான் இப்படி தான் இருப்பேன், அப்படித்தான் நீ வேலையை பாருமான்றி அவரே வச்சா. நான் எடுத்துருக்கேன் நைட்டு வந்து 12 மணிக்கு எல்லாம் ஹாப்பி நியூ சொல்லிட்டு இனிமேல் நான்வெஜ் தான் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் தள்ளி போட்டுருவோம். வெஜ்ஜு சாப்பிட்டு உடம்பு குறைப்போம் அப்படி நினச்சி தூங்குவோம். உடம்பு கணத்தை குறைக்கிறதுக்கும் அசைவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு தெரியுமா அது? சார் இல்லை சார், நம்ம நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். அது இருக்குல்ல சார், கொஞ்சம் அதிகமான நான்வெஜ்னா கொஞ்சம் அதிகமான ஒரு ஃபுல் கிரில் சாப்பிடுவேன்னா பார்த்துக்கங்களேன். காலையில் இருந்துச்சு இனிமேல் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நைட்டு தூங்காமல் எடுத்துட்டோம்ல, எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே மட்டன் சுக்காவோட போயிட்டு இருப்பாங்க நியூ இயர்னால. யாரு வீட்டில்? எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும் சார். அவன் என்ன செய்வா, நான் சாப்பிட மாட்டேம்மா, இது வேணா எனக்கு ரசத்தில் வைண்டிவா. சரி ரசம் வச்சுமாக்க, ஏம்மா இதை பார்த்து நான் எத்தனை நேரமாக பார்த்துக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேம்மா கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு கட்டு கட்டிடுவியா அப்படியே எடுத்து. யாருக்குமே வைக்க மாட்டேன். அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஆப்பத்தை விட்டு போய் தூங்கிடுவியா. அவனோட இதே அதுதான். நியூ இயர் அன்னைக்கு எடுத்தேன் சார், ஒரு 12 மணிக்கு எல்லாம் ஹாப்பினஸ் சொல்லி எடுத்தேன் சார். காலையில் எழுந்து ஒரு 7 மணிக்கு பார்த்தோடய அந்த விரதத்தை முடிச்சிட்டேன் சார். நான் ரெசல்யூஷனை 7 மணி நேரம் தாங்குச்சா? அந்த 7 மணி நேரம் தூங்கிட்டேன் சார். காலையில் என்ன சமைச்சிருந்தாங்க? 7 மணிக்கு எந்திரிக்கும் போது என்ன சமைச்சிருந்தாங்க சார்? நியூ இயர் நிறையா இருந்துச்சு சார், சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு நிறையா இருந்துச்சு காலையிலே சார். எங்கள் வீட்டில் எப்பவுமே 7 மணிக்கு தான் சாப்பாடு ரெடி ஆயிரும். இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு நீ அசைவம் சாப்பிடாம இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க? இது சார் சொல்லுவோன்னு சொன்னேன், பட் இவ்வளோ டேமேஜ் ஆகும்னு நினைக்கல. நான் பக்கத்தில் கொடுத்துறேன் சார். 2 விஷயம் யோசிச்சேன். ஃபஸ்ட்டு மொபைல் டீடாக்ஸ் பண்ணணும், ரொம்ப மொபைல் நோட்டக்கூடாது. கொஞ்சம் புக்கு படிக்கணும்ல, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு, அதுவும் நடக்கலை. ஜிம்முக்கு போய் கொஞ்சம் க்ரூம் ஆகணும்னு நினச்சேண்ணா, 2மே நடக்கலண்ணா. தண்ணி நிறையா குடிக்கணும்னு ரெசல்யூஷன் எடுத்தேன். தண்ணி ஐயோ, ட்ரிங்கிங் வாட்டர், தண்ணி குடிக்கிறது ஒரு ரெசல்யூஷனா? ஆமாம் சார். ஏன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா. நான் நிறைய தண்ணி குடிக்க மாட்டேன் சின்ன வயசுல இருந்தே, அது ஒரு ப்ராப்ளமாவே இருந்துச்சு சார். அப்படி இல்லை சார், ட்ரை ஸ்கின் ஆக்சுவலாக அவள் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே தண்ணி சாப்பிட மாட்டான். ஸோ பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில் இருந்தால் கூட சரி சொல்ல 24 ஹவர்ஸும் தண்ணி குடிக்காமல் இருப்பான். 24 ஹவர்ஸ் தண்ணி குடிக்காம ஞாபகமே வராது அவளுக்கு. ஸோ அவள் மட்டும் இல்லை, நானும் அப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அவள் 24 ஹவர்ஸும் தண்ணியை பார்த்தா மட்டும்தான், ஓ தண்ணி நம்ம குடிக்கல, சரி எடுத்து குடிக்கலாம். அப்போ கூட ஒரு கிளாஸ் வாட்டர் தான் குடிக்கவே மாட்டான், சும்மா ஒரு 2 சிப்பு அவ்வளோதான், ஒரு சிப்பு அவ்வளோதான். அதுவே வந்து அது பார்த்ததுனால, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான். சார் இப்போ வந்து ரெசல்யூஷனாக எடுத்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். எவ்வளவு? ஒரு 2 to 3 liters குடிக்கிறேன் சார். அதெல்லாம் இல்லை சார், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம், தண்ணி அதிகமாக தான். ஷூட்டுக்குலாம் அவங்க வரது இல்லை, வீட்டில் பார்க்கறது இல்லை, ஷூட்டில் வந்து ஆச்சரியமா ஒரு தண்ணி குடிப்பேங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிற அளவுக்கு சிக்கலாக இருந்திருக்கா உங்களுக்கு? இல்லை சார், என்ன ரீசன் சொல்ல வரேன்னா ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்.
ஸோ நிறையா வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ கேமரா முன்னாடி நிற்கிறா. ஸோ கம்பல்சரி என்ன மற்றதெல்லாம் கான்ஷியஸாக இருப்பாள், வெயிட் கெயினே ஆகக்கூடாது, ஸோ இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் வாட்டர் மட்டும் எத்தனை தடவை சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அதில் மட்டும் எடுக்கவே மாட்டோம். இல்லை இப்போல்லாம் குடிக்கிறேன் சார். ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன், ஹாட் வாட்டர் போட்டு வச்சு அப்பப்போ சிப் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் நார்மல் வாட்டரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ரெசல்யூஷனாக எடுத்து அதை ஃபாலோ பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறேன். இப்போ உங்களோட கன்சம்ஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி? அதான் ஒரு 3 லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கிறேன். 3 லிட்டர்ஸ் குடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு? சார் அவங்களுக்கு தெரியல சார், வீட்டில் இருக்கலாம், ஷூட்டில் இருக்கலாம் சார். ஜூஸஸ் குடிப்பா இல்லையா, அதில் வேணா அந்த வாட்டர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சேர்த்து தான் 3 லிட்டர்ஸ் லிக்விடா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. ஸோ எல்லா விஷயத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஹெல்த்தோ. ஸோ அந்த ஹெல்த்தில் வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் ஒன் டே இவ்வளோ வாட்டர் நம்ம எடுக்கணும்னு யாருமே திங்க் பண்ணுறதே இல்லை. அதை யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரதே கிடையாது. ஏன்னா லைஃப்பில் வந்து நம்ம பாடிக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஸ்கின் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வாட்டர் குடிக்காதவங்க குடிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே இப்போ நான் சொன்னேன். ஓகே, வேற யார்? இது வரைக்கும் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. பட் லாஸ்ட் இயர் வந்து நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதுலேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு 20% வந்து சேவ் பண்ணும் அண்ட் ஒரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். நான் அது பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிட்டீங்க? நான் வந்து ஒரு ட்ரெஸ் பைத்தியம் சார். எங்கே போனாலும் ட்ரெஸ்ஸுக்காக அவ்வளோ செலவு பண்ணுவேன். இப்போ வேலைக்கு போகும்போது சம்பளம் தாண்டி ஓட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஓவர் டைம், அதெல்லாம் பார்த்து அதில் ஃபுல்லாக ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டில் ஒளிய வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2022க்கு நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். என்னென்னா என் காசை வந்து ட்ரெஸ்ஸில் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அப்போ எனக்கு அது உரைக்கல. ஸோ அது நானாக அந்த ரெசல்யூஷன் எடுத்தேன். இந்த வருஷம் அதை நான் கடைப்பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாறி இருக்கா சார். ட்ரெஸ்ஸுனா கொஞ்சம் நஞ்சம் பைத்தியம் கிடையாது. ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கும். கேட்டால் சொல்லுவா, நான் பெரிய வீட்டுக்கு போன உடனே ஒரு பெரிய ரூம், அதாவது 2020 கட்டி ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் தான் வைப்பேன். 365 ட்ரெஸ்ஸஸ் வந்து மேலே வச்சுருக்காரு. ஒரு அதாவது சார் ஒரு வருஷத்துக்கு வந்து லீப் இயர்னா 366 இருக்கும்ல, ஆனால் 366 ட்ரெஸ் வச்சுருப்பேன் அப்போ ஒர்க் பண்ணும்போது. அந்த ஜனவரி 1ஆம் தேதி போடுறது அடுத்த ஜனவரி 1 தான் அடுத்தது ரிப்பீட் ஆகும்னு. இப்போ அது அப்படியே போய் 1000 கணக்கில் மாறிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நானே வந்து ஒரு ரெசல்யூஷன் 2022 எவ்வளோ ட்ரெஸ் வாங்கினீங்க? 2022 முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நான் செலவு பண்ணி வாங்கினதுன்னா 4-5 ட்ரெஸ் தான் வாங்கியிருப்பேன் உண்மையவே. ஓகே, அது ஒன்று. ஓகே, எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் சார். அதில் ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவேன், அவ்வளோ ட்ரெஸ் எங்கெங்கேயோ ஒழிச்சு வச்சிருப்பா. யாருக்குமே கபோர்ட்ஸில் இடம் இருக்கா சார்? எல்லாத்தையும் எடுத்து நான் என்னோடத வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லாம் வந்து சூட் கேஸில் இருக்குது. அது எல்லார் வீட்டில் இப்படி தான் இருக்குது. 2022 நான் எடுத்த ரெசல்யூஷன், இனிமேல் ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் அந்த எய்த்தாப்பில் இருக்க உட்காந்துருக்கேன் என் நண்பன். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். அதுக்காக வந்து அதை தவறும் போது கொஞ்சம் திட்ட மாட்டாப்புல, மானக்கேடாக திட்டுவாப்புல என்னைய. அதுக்கு முந்தின வருஷம் எடுத்து தவறு ரெசல்யூஷன் இது. அதாவது என்னென்னா, இப்போ நான் பேப்பர் படிக்கிறதே அப்படின்னா நான் வந்து எனக்கு பிடித்த விஷயங்கள் ஸ்போர்ட்ஸும் சினிமாவும். ஸோ பேப்பரே நான் டிஃப்ரெண்ட்டாக பின்பக்கத்துலேருந்து படிப்பேன். நான் 2 பேரும் சேர்ந்தே ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஷோ பண்ணியிருக்கிறோம். நான் ஆங்கர், அவர் தான் ப்ரொடியூசரு. ஆனால் அந்த ஷோவுக்கு என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், இது சரியா இது தப்பா அப்படிங்கிறத கேட்டுக்கிறதே அவர்கிட்ட தான். அதுக்காக இருந்தாலும் என்னை எவ்வளோ தடவை சத்தம் போட்டு அப்படியோ ஒழுங்காக படியா அப்படின்னு வாப்பில். நானும் படிக்கணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. அவர் இன்புட் மட்டும் கொடுப்பாப்புல, அதை வாங்கி ஷோ பண்ணிடுவேன் நான். பட் டெலிவரி எல்லாம் நம்ம தான் ஆங்கரிங் நம்ம பண்ணுறது, பட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவர் பண்ணுறது. இது மாதிரி ஒரு 2-3 சம்பவங்கள் பண்ணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான். அவர் தொப்பையை பாருங்கள், வகுறு பக்கத்து வரைக்கும் போகும். அதை குறையான்னு பல தடவை நான் பதிலுக்கு சொல்லுவேன். அந்த ஆள் குறைக்கவே மாட்டாப்புல. ஒவ்வொரு வருடம் இனிமேல் வந்து பீரை தொட்டேனே என்னன்னு கேளு அப்படின்னுவாப்புல. பீரையும் குறைச்சதில்லை, சோறையும் குறைச்சதில்லை. ஆனால் குடிச்சுட்டு அடுத்த நாள் ஆவாரம்பூ ஜூஸ் மட்டும் குடிச்சிருவாப்புல. காலங்காத்தால் இது போட்டால் நல்லதாமியா அப்படின்னுவாப்புல. யோ அதுக்கு நைட்டு போடாமல் இருக்கணும்யா அப்படின்னுவேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருப்பாப்புல. அதுக்கு நான் திட்டதுக்கு பதிலுக்கு பதில் என்னை மானக்கேடாக திட்டாப்புல. அதனால தான் 2022 இனிமேல் ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஓகே, அதாவது அவர் ஆஃபீஸ்க்கு வரும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேசுவார், பேசிகிட்டே இருப்பார். ஆண்ட்ரூஸ் வந்தால் பேசுவார், 10 பாஸ் 1/4 மணி நேரம் ஆயிரம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என் காதில் விழுவேன். நான் இப்போ ப்ரொடக்ஷன் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவரை கூப்பிட்டு ஷோவில் பேசி அதிகமாக, இப்போ நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ட பேச கம்மியாக பேசு, ஷோவில் பேசு, அப்போ தான் உன்னை வந்து 4 பேர் மதிப்பாம்மா. சரி இனிமேல் இந்த வருஷம் தான் அது மாதிரி கம்மி பண்ணுவேன். ஆனால் அடுத்த நாளே போய் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாப்பில். ஓகே, வேறு யார்? பகலு சார் நிறைய ரெசல்யூஷன் எடுப்பேன், ஆனால் இது ஒன்று மட்டும் நிறைவேறவே மாட்டேங்குது. அம்மா இல்லாமல் ஷூட்டிங் போகணும்னா அது
அதில் ஒன்று அது. அம்மா வந்து என் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். அது நடக்கவே இந்த ஷோ மூலமாக அது நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ரெசல்யூஷன் அம்மா எடுக்கணும். இல்லை ஏன் நீங்க அந்த ஃபோன் அதைத்தான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேங்க ரெசல்யூஷன் அம்மா எடுக்க வேண்டிய ரெசல்யூஷனு. நைட்டு தூங்கிடுவேன் சார். அம்மா என்னோட பாஸ்வேர்டு எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். 2 மணிக்கு சத்தம் கேட்குன்னு பார்த்தா உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இதெல்லாம் வந்து நானும் சொல்லி பார்த்துட்டேன், பாஸ்வேர்டையும் மாற்றி பார்த்துட்டேன், நடக்க மாட்டேங்குது. ஸோ அது நடக்குமான்னு சார் இப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கானே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி என்கிட்ட சொல்லணும். நீங்க இல்ல அவன் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் மம்மி இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாதானே தெரியும். இப்பதான் எனக்கு தெரியும். கன்வே பண்ணியிருக்கேன். ஃபோனு வேண்டாம், கோவப்படும் போதெல்லாம் அப்படியே கோத்து திட்டிடலாம், அப்போனாச்சும் அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்கன்னா. அதுவும் இல்லை, திட்டிட்டு நான் இங்கே சண்டை போட்டிருப்பேன், உள்ளே உட்காந்து என் ஃபோனில் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை சார் ஆக்சுவலி என்னன்னா அந்த அளவுக்கு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இந்த லவ் டுடே மூவியில் வந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா நிறைய பிரேக்கப் ஆகுது இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை அவங்ககிட்ட. ஏன்னா அம்மா ஃபோனை பார்க்குறாங்க சார். இதெல்லாம் நீ நேரா சொல்லியிருக்கலாம்ல. தமிழா ஷோ மூலமா நேரில் சொல்ல நடக்க மாட்டேங்குது. சரி இந்த ஷோ மூலமா சார் என்கிட்ட சொன்னது கிடையாது ஆக்சுவலி. மேபி ஃபியூச்சரில் ரொம்ப சிம்பிளா இந்த வருஷமாவது லவ்வுக்கு கர்ச்சி போட விடுங்கன்னு பாலிசாஸ் கேட்குது, அவ்வளோதான். ஓகே சார். லவ் ப்ரொபோசல்ஸ் வரும்போது மோஸ்ட்லி நான் டீச்சர் ஆக்சுவலி. குழந்தையிலேருந்தே அவள் கூட என் கூட தான் ட்ராவல், என்னோட ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸோ யாராவது லவ் ப்ரொப்போஸ்னால் கூட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்கிறத விட ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் டைரெக்டாக வந்து மேடம் உங்கள் பொண்ணு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஏதாவது ப்ரைவசியாக போயிட்டுருக்குன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் வித் லவ். பட் எனக்கு என்னன்னா நான் என்னை மாதிரியே இப்போ எங்கள் ஃபேமிலியை கேர் பண்ணுற மாதிரி, என்னை மாதிரி கேர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பையனாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. 2 ரெசல்யூஷன் சார். ஒன்று வந்து டவலை வந்து கரெக்டான இடத்துல காய போடுறது அது சார். ஏன்னா அதனால நிறைய அவமானங்களை டெய்லி ஃபேஸ் இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணதில்ல சார். அது இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ஒரு நாள் கூட நான் சொல்வேன், ஒரே ஒரு நாளாச்சு நீ டவல் யூஸ் பண்ணுறல, அது ஒழுங்காக காய போடனா இன்னைக்கு காலையில் கூட அவர் தூக்கி போட்டு தான் வந்தார் சார். அது ஏதோ ராணுவ பிரச்சனை மாதிரி அவ்வளோ திட்டுவாங்க சார். அது எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக போகும் சார். நான் வந்து ஓகே டக்குன்னு போய் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் மேலே அங்கேயே போட்டு போயிடுவோம் சார். கம்ப்யூட்டர் மேலே கம்ப்யூட்டர் டேபிள் இல்ல, கம்ப்யூட்டர் மேல. இல்ல சார், கம்ப்யூட்டர் ஓகே சரி சார். அந்த மாதிரி போட்டு போயிடுவேன் சார். அதுக்கு வந்து காலையில் ஆரம்பிக்கும் சார், மதியம் வரைக்கும். அதை வந்து நான் எத்தனை வருஷம் பண்ணேன் அந்த மாதிரி டேஸ் வச்சுலாம் கணக்கு வச்சு சொல்லுவாங்க. செகண்ட் இன்னொரு விஷயம் சார், குக்கிங் சார். இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த குக்கிங் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் சார். ஏன்னா வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா சார் டீக்கு கூட வந்து பின்னாடியே போய் கேட்கணும் போல. நான் வந்து இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஐ திங்க் ஒரு 1 வீக் பேக் தான் நான் சொன்னேன், நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஜிஞ்சர் டீ போடையாச்சும் கற்றுக்கோ. எனக்குலாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது சார். நானே எந்திரிச்சு போய் போடுறப்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது. இப்போ இவர் சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருப்பாருப்பா, அப்போ போய் ஒரு டீ போட்டு கொண்டு வான்னு சொன்னால் போட்டு கொடுக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல சார். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அடுத்த வருஷம் பாரு நான் செம்மையாக உனக்கு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அது என்னைக்கு நடக்கும் எனக்கு சார். தெரியல. ஜிஞ்சர் டீன்னு இல்லை சார், எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு சார். ஏன்னா ஒரு டிஷ்ஷை பண்ணிவிட்டு அதை ஒரு மாதம் வந்து பார்த்ததில்ல, அன்றைக்கி நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் மாதிரியே நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க சார். சார் இல்லை சார், சார் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருவாங்க சார், எக் ஃப்ரைட் ரைஸ். அதில் வந்து நார்மலாக கொடுத்தா ஒரு டிஷ்ஷு, அதில் கேரட்லாம் போட்டு கொடுத்தா வேற ஒரு டிஷ்ஷு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் காட்டி பார்த்தல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு இதுலயே வச்சிருக்காங்க சார். நான் ரசிச்சு செய்வேன் சார். நான் எப்பயுமே வந்துட்டு செஞ்சு கொடுக்குறப்போ அது பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்க சாப்பிட்டு அது நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன், ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ நான் ரசித்து செஞ்சு கொடுப்பேன். கொடுத்தோடனே அவங்களோட காம்ப்ளிமெண்ட்க்கும் வெயிட் பண்ணுவேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அதில் ஏதாச்சும் குறை இருக்குன்னா அடுத்த டிஷ் நான் சூப்பராக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். என்னென்னா ஒரு நாளாச்சு அந்த மாதிரி அவர் எனக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பேன். அது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கும் ரொம்ப நேரமாக போகும், லென்த்தான்றதுனால அவங்க என்ன செஞ்சாலும் நான் நல்லா இருக்குன்றுவேன். இல்லைன்னு கேளுங்க, எது செஞ்சாலுமே நல்லா இருக்கு. ஸோ அது வந்து அந்த டீ போடுறது தான் அவரோட நெக்ஸ்ட் இயர் ரெசல்யூஷன். அது செய்யணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி செய்வாரான்னு தெரியல. ஓகே செஞ்சுடுவோம். இப்போ நம்ம ஒரு புத்தாண்டு தீர்மானம் என்பது என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக சிறப்பாக வருவதற்கான சிறு முயற்சி என்பது புத்தாண்டு தீர்மானங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். அதை போல் உங்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த அதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்கல்ல, அப்படி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்படி நடந்துச்சு எனக்கு ஒரு துன்பம், நான் ஓவர் கம் பண்ணேன், இவ்வளோ பிரமாதமாக மாறி வந்தேன், இப்படி இதை சமாளித்து அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
அப்பா அம்மா நான் சிஸ்டர்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு சார். பட் நடுவில் ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு பர்சனலாக. அதுலேருந்து ஓவர் கம் அப்படி நினச்சி பார்க்கல சார் நான். என் லைஃப் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக மாறும். ஏன்னா என் வீட்டில் வந்து என் ஃபேமிலி வந்து என்னை கஷ்டம் காமிச்சதில்லை எனக்கு. வேற ஒரு இடத்துக்கு போகும்போது டார்ச்சர்னா என்ன, ஒரு பெயின், அதோட வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெயின் சார். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் அனுபவிக்க தெரிஞ்சது எனக்கு. ஓ, பெயின்னா இப்படி தான் இருக்குமா, வலினா இப்படி தான் இருக்குமா, ஸ்ட்ரகிள், டார்ச்சர், ட்ராமடைஸ், அது சொல்ல முடியாமல் இருந்துச்சு சார். அது வெளியில் சொன்னாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்மளை என்ன சொல்லுவாங்க, இப்போ தான் நம்ம ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி டார்ச்சரை அனுபவிச்சு ஓ அவ்வளோதானா, லைஃப் முடிஞ்சுதா, ஹாப்பினஸ்ஸே இருக்காதா நம்மளுக்கு லைஃப்பில், நம்ம என்னெல்லாம் யோசிச்சுட்டு வந்தோம், என்னெல்லாம் இருக்கோம் லைஃப்பில், எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் முடிஞ்சது லைஃப், நம்ம தப்பு பண்ணலையே, ஆனால் ஏன் நம்மளுக்கு இந்த தண்டனை கிடச்சிது அப்படின்னெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருந்தேன் சார். சரி, ஓகே, இதோட நிறுத்திடலாம், நம்மளுக்கு லைஃப் வந்துட்டு போதும், இருந்ததோட சந்தோஷமாக இருந்தோம், அப்படியே போயிடலாம், முடிச்சிடலாம் லைஃப். டு பி ஆனஸ்ட் சார், நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். வாழவே பிடிக்கல எனக்கு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட டெத்து பார்த்தேன் சார் நான். அவங்களும் சூசைட் பண்ணாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி, அவங்களோட சுற்றி இருந்தவங்க எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் பார்த்தேன் சார். ஸோ தப்பு பண்ணவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, அந்த தப்புனால ஒன்றுமே இல்லாமல் லைஃப்பை முடிச்சுட்டு யோசிக்கிறாங்க, ஐயோ போயிடலாம் அப்படின்னு முடிச்சிடலாம். பட் அதுக்கப்புறம் இருக்கிற கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு தெரியறதில்ல சார். பட் அது வந்து லைஃப் லாங்காக வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, நம்ம நினைக்கிறோம் ஐயோ நம்மளுக்கு யாருமே இல்லையே, பட் ஆனால் இல்லை, இருக்கிறாங்க. அதை நான் ரியலைஸ் பண்ணேன் சார், ஓவர் கம் பண்ணேன். நோ, என் அப்பா அம்மா இருக்காங்க, மை பேரண்ட்ஸ் எனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஐ ஹவ் நோ ரைட்ஸ் டு டேக் தட் லைஃப். நான் முடிக்கக்கூடாது, எனக்கு கடவுளாக கொடுத்த ஒரு லைஃப் நான் முடிக்கக்கூடாது. நோ, இருக்கலாம், பரவாயில்ல, எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு இல்லை. யாராவது வந்து என்கிட்ட எதாவது கேட்கும் போது கூட நல்லா இருக்கேன் அதை மறைச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டேன் சார் நான். இல்லை, நம்மளை விட எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாமல் இருந்திருக்காங்க, யாரோ இல்லாமல் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஓகே, லவ் இல்லை, நம்மளுக்கு ஒரு லைஃப் வந்து பேடாக முடிஞ்சிருச்சு, இட்ஸ் ஓகே, கம் அப். நீ தப்பு பண்ணல, அது மட்டும்தான் சார் நான் ரியலைஸ் பண்ணேன். நீ தப்பு பண்ணல, யூ ஹேவ் டு கம் பேக், நீ பண்ணு. வேலை சார், வேலை செய்கிறது எனக்கு அவ்வளோ இஷ்டம். நான் பண்ணுற ஒவ்வொரு வேலை, சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பிடிச்சு பண்ண ஆரம்பித்தேன், ரசித்து பண்ண ஆரம்பித்தேன். என்னால் யாரோ முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்னோட பேட்மிண்டன் பேட்டெல்லாம் உடச்சிருக்காங்க சார். டோர்னமெண்ட் போகணும், ஜெயிக்கணும், விளாடணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன் சார். சின்ன கோட்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன படிக்கிறதாலும் சரி, அந்த சைக்கிள் நல்லா இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குல்ல, நம்மளும் அது மாதிரி அழகாகலாம், ஒரு விஷயத்துலையும் அப்சர்வ் பண்ணி மோட்டிவேட் சார், செல்ஃப் மோட்டிவேஷன் சார். அது வந்து நான் 2021 ஒரு கிராப் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் சார். இல்லை, இது வந்து நம்ம லைஃப், இட்ஸ் ஓகே, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ உண்மையாக இருக்க, யூனிவர்ஸ்க்கு தெரியும் நீ யாருன்னு. ஸ்டே பாசிட்டிவ்னு என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சார், யாராவது பிரேக் டவுனாக இருந்தால் கூடயும் நான் போயிடுவேன் சார். ஏன்னா எனக்கு அந்த வலி இருந்தப்போ யாருமே என் கூட இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். என் அப்பா அம்மா, என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க சார். அவங்களுக்கு தெரியும் நான் என்ன கோ த்ரூ பண்ணேன்னு, மிச்சப்படி யாருக்குமே தெரியாது. பட் இன்னைக்கு நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள் முன்னாடி பேசுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். ஆக்சுவலாக எங்களுக்கே சந்தோஷம். என்ன, நான் அடிக்கடி சொல்லுவேன், இதைப் போல உங்களைப் போல வாழ்க்கையில் இதை பகிர்ந்து கொள்ள முடியாமல் நான் வந்து தற்கொலைக்கான முயற்சி பண்ணேன்னு சொல்கிற எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். நல்ல வேளை, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய தோல்வி எதுனா, தற்கொலைக்கு முயற்சி பண்ணி நான் தோற்று போனேங்கிறது தான். அதுதான் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தோல்வி, சரியா? ஏன்னா அது அந்த ஒரு கண மடத்தனம். அது நம்ம சுற்றி 100 நல்லவர்களும் 100 நண்பர்களும் 100 உறவுகள் இருக்காங்க. ஆனால் நாம் யாரோ ஒரு உறவை, ஏதோ ஒன்று ரொம்ப முக்கியம் நினைக்கிறதுனால இந்த பக்கத்தில் இருக்க யாருமே தெரியறதில்ல. இங்கே நிறைய பேர் இருக்காங்க அது காது கொடுத்து கேட்குறதுக்கு, அப்படியா அவ்வளோதானா அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல வேலையா, அந்த தோற்று போன பல லட்சம் பேரில் தோற்று போய் வெற்றி அடைஞ்சாலும் நீங்கள், அதனால நம்ம வந்து அந்த தோல்வியை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. கண்டிப்பாக சார். சார், அது நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு சார். எனக்கு நிறைய உண்மையான மக்கள் எனக்கு
தெரிய ஆரம்பிச்சது சார். ஓகே, இல்லை நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்கிறாங்க, நீ நல்லது பண்ணனா கண்டிப்பாக ஒரு நாள் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் சார். ஸோ என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும் சார். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்த லைஃப், எனக்கு மறுஜென்மமும் அவங்க தான் சார் கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேன். ஸோ என்ன மாதிரி பெண்கள் வந்து யாரெல்லாம் ஒரு மாதிரி அவங்களோட லைஃப்பில் வந்து சஃபர் ஆகுறாங்களோ, ப்ளீஸ் தப்பான முடிவு எடுக்க வேண்டாம் சார், கூடாது. அது ரொம்ப ஒரு தப்பான டிசிஷன். அது எடுக்காமல் இனிமேலும் வர லைஃப் 2023 சார், ஐ மீன் ஒரு மாதிரி 23, 24, 25 நல்லா ஹாப்பியாக வாழணும் சார், ஸ்ட்ராங்காக வாழணும், ஹாப்பியாக இருக்கணும் சார், அவ்வளோதான். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே, இவர்களை போல நான் அதை வெற்றி கொண்டேன்னா யார் சொல்லுவீங்க? 2022 வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஹாஃப் த இயர் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் டு மை சென்சஸ். ஐ வாஸ் ரியலி லைக் ஒரு மாதிரி லைக் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அண்ட் நிறைய விஷயங்கள் எனக்கே அறியாமல் தான் நான் பண்ணேன். அதை வந்து நிறைய பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அது மூலமாக கண்டென்ட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த டைமில் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஃபைனலாக வந்து when I'm like getting back into my senses and when I'm facing the reality, it was very hard. எனக்கு ஹார்டாக இருக்கிறதோட என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம ஃபேமிலி இது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு, நம்ம ஃபேமிலி எப்படி இதை சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலின்னு பெருசாக சொல்கிற வரைக்கும் எனக்கு பெரிய ஃபேமிலி கிடையாது. ஸோ அம்மா தான். ஸோ அம்மா ஒரு தனியாலாம் நின்று ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப அசிங்கமாகிடுச்சு ஆக்சுவலி டு ஃபேஸ் த பப்ளிக். எல்லோரும் வந்து என்னோட பேரே வந்து பைத்தியம் இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு இதுவே இல்லை. எனக்கு வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், நம்ம அப்படியே அடங்கி வீட்லேயே உட்காந்துடலாம், நம்மளோட ப்ரொஃபஷனே மாற்றிடலாம் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அம்மா இதை ஃபேஸ் பண்ணாங்க 1000 பேருக்கு முன்னாடி. இல்லை என் பொண்ணு வந்து நார்மலாக ஆகிடுவான்னு எங்கள் அம்மா இதை ஃபேஸ் பண்ணும்போது இந்த வயசில் இருக்கிற நான் ஏன் இதை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து நார்மலாக வந்து லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா அதில் என்ன இருக்குது, நான் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு திரும்பி ஒரு குழந்த மாதிரி இருக்குது, நான் புதுசாக பிறந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த உலகமே எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுது, எல்லாருமே எனக்கு புதுசாக தெரியுறாங்க. ஸோ இதுவும் ஒரு அனுபவம் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஐம் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் வித் மை லைஃப். அசாதாரண சூழ்நிலையை நான் இப்படி எதிர்கொண்டு வென்று வந்தேன் அப்படின்னா எது சொல்லுவீங்க? சார் ஆக்சுவலாக இந்த டான்ஸ், ஆக்டிங் இதெல்லாமே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, மற்ற ஃபீல்டில் எப்படி ஒருத்தவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஒரு டிக்னிட்டியான ஒர்க்காக தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ டான்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் ஸ்டைல் கொடுத்தாலும் நான் ஆடுவேன். அது வந்து ஷோவாக இருக்கலாம், ரியாலிட்டி ஷோ, என்ன ஷோஸாக இருக்கட்டும். அப்படி நான் வந்து ஒரு சாங் நான் ஆடும்போது டெலிகாஸ்ட் ஆகும்போது அதை வச்சு எக்கச்சக்கமான விமர்சனம், பாசிட்டிவ் இருந்துச்சு, ஆனால் நெகட்டிவ் நான் நிறையா பார்த்தேன். ஒரு பொண்ணு எப்படி ஆடலாம், ஓகே, அது எப்படி இப்படி ஒரு ப்ரொஃபஷன். இன்னொன்று என்னென்னா, அம்மா வந்து டீச்சர், அப்பாவும் டீச்சிங் ஃபீல்டில் இருக்காங்க. 2 பேரும் டீச்சராக இருந்துட்டு எப்படி நீங்கள் பொண்ணை கொண்டு போய் மீடியா ஃபீல்டில் விட்டீங்க? இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கூட ரொம்ப தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. என்னை வந்து லைக் ரொம்ப 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 புட் டவுன் பண்ணுச்சு. நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நம்ம ஒருவேளை தப்பான ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்கோம் போல், நம்ம இப்படி வந்திருக்க கூடாது போல், நம்ம ஆடக்கூடாது போல், இதெல்லாமே தப்பு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், அம்மா மட்டும் அந்த டைமில் கூட இல்லைன்னா மேபி வேறு தாட்ஸ் கூட எனக்கு நிறையா வந்துச்சு. பட் அம்மா கூட இருந்து என் கையை பிடிச்சி, இல்லை நான் இருக்கேன், அதாவது உன்னை நம்பி நான் உன்னை அந்த ஃபீல்டு கூட்டு வந்திருக்கேன், வேறு யாரும் சொல்லி உன்னை நான் விடலை, இது கடவுள் உனக்கு கொடுத்த டேலண்ட், அதை நீ யூஸ் பண்ணுற, எல்லாருக்கும் இந்த டேலண்ட் கிடச்சிடாது. ஸோ அதனால் நீ ஆடு, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் அந்த பெர்ஃபார்ம் நான் ஸ்டேஜில் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நின்று கை தட்டினாங்க சார். ஓகே. ஸோ இந்த ஒரு ஃபீல்டில் நான் இப்போ ஒரு பொண்ணாக இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 ப்ரௌடாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அன்றைக்கி நான் ரொம்ப நெகட்டிவாக நிறைய பார்த்தேன் அப்படி சொல்கிறீங்க இல்லையா? அப்படி அந்த நெகட்டிவாக இருந்த ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ அவங்கெல்லாம் இன்னும் என் பின்னாடி தான் சார் இருக்காங்க, அதனால தான் என்னை பற்றி அவங்க நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க பேச நான் இன்னும் முன்னாடி தான் போயிட்டுருக்கேன். அவங்க பேச இன்னும் நான் போல்டாக நிறைய விஷயம் அட்டம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. ஆக்சுவலி இங்கே எல்லோருமே வந்துட்டு எதனாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் செஞ்சு தான் வந்திருக்கோங்க. பட் ஆனால் கடைசியாக சொல்கிறது வந்துட்டு அம்மா அப்பா சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க, அந்த விஷயந்தான் ஆக்சுவலி எனக்கு இல்லை. டேடி வந்துட்டு மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி ரொம்ப அப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. டெய்லிக்குமே லிட்ரலி ஒரு 20 இயர்ஸ் நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம்.
எனக்கு எப்படி இருக்கும் வேண்டாம் இப்போது இது வந்துட்டு நிறையா இடத்துல சொல்லிட முடிய மாட்டா. இது வந்துட்டு நிறையா அம்மா அப்பா எல்லோரும் பார்க்குற ஷோன்றனால நான் இது சொல்கிறேன். ஆக்சுவலி அவங்களோட ஸ்ட்ரெஸ்னாலையோ இல்லை அவங்க சின்ன பிள்ளையில எதனாச்சும் எங்கள் டேடிக்கு என்ன பிரச்சனைன்றே தெரியல. ஆனால் டெய்லிக்கும் குடிச்சிட்டு வந்துட்டு எங்கள் மம்மியை போட்டு சாவடி அடிக்குவார். என்ன பிரச்சனைன்றே தெரிய மாட்டா. அதே போல் தடுக்க போகிற எங்கேயும் சரி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் லிட்டரலி ஒரு 20 இயர்ஸ் இது வந்து ரொட்டீன் லைஃப் மாதிரி இருந்தா. எப்போ பார்த்தாலும் அடி வாங்குறது, எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்துட்டு சிரிக்க முடிய மாட்டா. ஜாலியாக எங்கள் மம்மியும் நானும் பேசிக்க முடிய மாட்டேன். நானும் எங்கள் டேடியும் 20 இயர்ஸ் சிங்கிள் வேர்ட் கூட பேசிக்கிட்டது கிடையாது. இது நான் ஏன் சொல்ல வரேன்டா, இன்றைக்கி நான் வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டேன். ஒரு 5 இயர்ஸ் ஆகுறா. பட் ஆனால் நிறையா காசு கஷ்டம் இது எதுவுமே வந்துட்டு வீட்டில் இருக்கிறச்சே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து பொலிட்டீஷியன், எங்கள் டேடி பெரியப்பா எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலி. அதே போல் பிஸ்னஸ்மேன். டேடிக்கு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். ஆனால் கூட நான் இப்போது இந்த ஒரு பிரச்சனைவால் வெளியில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறது, எங்கள் மம்மியும் என் தங்கையும் இன்றைக்கு வரைக்கும் என்னால் பார்க்க முடிய மாட்டேங்கிறா. நார்மல் லைஃபே லீட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு எங்கள் டேடின்ற ஒரே ஒரு பர்சனால் மாத்திரம்தான். இப்போது எனக்கு என்ன பயமாக இருக்காண்டா, இதை நான் சொல்லிட்டேன்னுட்டு இதை அவமானமாக நினச்சி போகி திருப்பிக்கும் எங்கள் மம்மியை தான் அவர் வந்துட்டு அட்டாக் செய்வார். அதனால எனக்கு இது சொல்லாமல் வேண்டாமான்னு தெரில. பட் ஆனால் என்னை போலவே நிறைய பேர் இருக்குவாங்கல்ல. நீங்கள் சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட் தான். என் தந்தைக்கு என்ன சிக்கல் எனக்கு தெரியல, அவருக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, அதுக்காக நீங்கள் பிள்ளைகளை வந்து செய்யாதீங்க அந்த அதை போலங்கிற ரிக்வெஸ்ட் தான் அது. ஆமாம். இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு காசு கஷ்டம் இல்லை மித்த கஷ்டம் என்றா கூட நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்காக இருக்கச்சே நம்ம எல்லோரும் சேர்ந்து அது ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பண்ண முடியும். பட் ஆனால் எங்கள் டாடிக்கு லிட்டரலி என்ன பிரச்சனைன்றே தெரில. அவர்கிட்ட காசு இல்லையா, பணம் இல்லை, காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஊரில் வந்து எங்கள் டாடிக்கு இல்லாத பேரே கிடையாது. எல்லோருக்குமே எங்கள் டேடி இவர் தான், இவர் பொண்ணு தான் அப்படின்ட்டு தெரியுறா. ஆனால் கூட எங்கள் மம்மியை வந்துட்டு டெய்லிக்கும் அந்த ஃபிசிக்கலி வந்துட்டு அவ்வளோ அடிக்கணும் துன்புறுத்தணும்ன்ட்டு என்ன அவசியம் வேண்டே தெரியல. அதனால வேண்டி நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். ரொம்ப வருஷம் அதை தாக்கு பிடிக்க முடிய மாட்டேனால நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் இன்னும் எங்கள் மம்மி வந்துட்டு எங்கள் டேடி கூட தான் இருக்காங்க. என்ன வெளியில் சரி நீ என்னாச்சும் செஞ்சுக்க வேண்டி என்னை விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் மம்மி அடி வாங்கிட்டு அங்கேயே இருக்காங்களே. இப்போ நானும் ஸ்டேபிளாக இல்லை. ஸோ நான் வேண்டாம் கூப்பிட்டுக்கலாம்ல. எனக்கு ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருந்தால் எங்கள் மம்மியோ என் தங்கையோ நானே பார்த்துக்கிறேன், இப்படி கஷ்டப்பட தேவை கிடையாதுன்ட்டு நான் கூப்பிட்டு வந்துடலாம். பட் அதுவும் என்னால் இப்போ தான் இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவுமே இந்த ஷோக்கு பிறகு தான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி லைட்டாக நல்லா ஸ்டேபிளாக இருக்க முடியுறா. அதுக்கு வரைக்கும் ரொம்ப ஃபினான்ஷியலியும் பிரச்சனை வந்துட்டே இருந்தேன். அந்த காசு கஷ்டம் நான் சின்ன பிள்ளையில் பார்த்ததே கிடையாது. ஆனால் வெளியில் வந்த பிறகு நிறையா 3 மாதம் கிட்ட நான் வந்துட்டு வெறும் ஜூஸ் மாத்திரமே குடித்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காசு இருக்க மாட்டா. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு தாத்தா கடையில் வந்துட்டு பெரிய டம்ளரில் ஜூஸ் கொடுக்குவாங்க. அது மாத்திரமே குடிச்சு அந்த பப்பாயா ஜூஸ் வந்து அந்த சீசன் டைமில் 10 ரூபா தான். அவளை மாத்திரம் குடிச்சு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு நிறைய பேர் அப்போது எப்படிடா காசு இல்லாமல் இதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வராங்கன்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குவா. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த கஷ்டத்தை பார்த்தே ஓகே நம்ம கஷ்டம் பெரிய கஷ்டம் இல்லை அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஓவர் கம் பண்ணிட்டேன் இதை. பட் ஆனால் இன்றைக்கி நான் இது ஏன் சொன்னேன்டா, இப்போது மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணுறது அப்பாவாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அது தப்புன்ட்டு மித்தவங்களுக்கு புரிய வேண்டும். அது எங்கள் அம்மாவுக்கே வந்துட்டு எப்படி புரிய மாட்டேங்கிறான்டா. பரவாயில்லை, இது நம்ம குடும்ப விஷயம், நான் செத்தாலும் பரவாயில்லை, இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரதுக்கு என்ன காரணம்ன்றே தெரியல. யாருனாவது இப்படி இருந்தால் தயவுசெய்து அது செய்யாதீங்க மித்த பேரண்ட்ஸ் எல்லோரும். ஏன்னா எங்கள் அப்பாவும் அவமானப்படுத்தணுன்றது என் நோக்கம் கிடையாது. அவர் செய்கிற தப்பை நாங்கள் எவ்வளோ சொல்லி
பார்த்தோம், பட் புரிய வைக்க முடியல. அட்லீஸ்ட் இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்துட்டு புரிஞ்சு அக்கம் பக்கம் வீட்டிலலாம் இருக்குவாங்கள்ல, அவங்களாம் போய்கிட்டு எங்கள் டேடிக்கு எதனாவது புத்தி சொன்னால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு தான் இதை சொல்கிறேன். எப்படி நம்ம அப்பாவை உத்து பார்த்து நான் அதுக்கு வந்துட்டேன், எங்கள் அப்பாவுக்கு யாராவது சொல்லுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம். வெளிப்படையாக நீங்கள் சொல்வது யாருக்குன்னா உங்கள் அப்பாவை போல அறியாமல் செய்கிறவர்களுக்கு. சரி, இதெல்லாம் தெரியாமல் செய்கிறாங்க. காரணம், நம்ம எப்பொழுதுமே நம்முடைய மனம் எதற்கு ஏங்குதோ அல்லது மனம் எப்போ சிரமப்படுதோ அதை பகிர்ந்து கொள்வதே இல்லை. ஆக்சுவலி நான் சின்ன பிள்ளையிலேருந்தே டேடி ஏன் இப்படி செய்கிறாரு, அவருக்கு என்னாச்சும் பிரச்சனை இருக்குவாளா, ஒரு மனுஷன் டெய்லிக்கும் வந்து அடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குவா, டெய்லிக்கும் குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன காரணமாக இருக்கும் வேண்டி யோசிச்சுட்டே இருக்குவேன். பட் ஆனால் அப்போதைக்கே எனக்கு ஒன்று பெருசாக தோணிட மாட்டாள்ல. ஆனால் அது போக போக வந்துட்டு ஒரு ஏக்கம் வந்துட்டா. எப்போ நம்மனால மம்மிக்கிட்ட என்னால் எப்போ வந்துட்டு நார்மலாக பேச முடியுவா, என்னடா எங்கள் டேடிக்கு பிடிக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் எங்கள் டேடி கொஞ்சம் ஜோசியத்துலேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. அவர் வந்துட்டு அதையும் பெருசாக நம்புவார். நான் பிறக்கிறச்சவே வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அப்பாவுக்கு ஆக மாட்டா அப்படி சொல்லிட்டாங்க. பேசிக்கலாகவே எங்கள் டேடிக்கு பொண்ணு வேற பிடிக்க மாட்டா, பையன்தான் வந்துட்டு காப்பாற்றுவான், பையன்தான் கடைசியில் கொல்லி வைக்கிற ஒரு டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு பசங்கன்றவங்க அது ஒரு சம்பிரதாயமாக ஃபாலோ செய்கிறாங்களே, மித்தபடி பொண்ணுங்களும் இப்போ காப்பாற்ற முடியும். அதே எங்கள் டேடிக்கு புரியாமல் போக்கிட்டான்ட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லோருமே பொண்ணுங்க தான் மோஸ்ட்லி அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றின்னு இருக்காங்க. அதையே நான் செய்ய மாட்டேன்னுட்டு எங்கள் அப்பா நினச்சாருன்னு தெரியல. எங்கள் டேடிக்கு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 3 பெண் குழந்தைங்கள் பிறந்துட்டா. ஃபார்ச்சுனேட்லி இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களம்மா, அதே தான் இப்போ எல்லாருமே நீங்கள் சொல்வதற்கு இல்லையா, நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் தந்தையை புரிந்து கொள்வதைப் போல நம்மை புரிந்து கொள்வது தான். அது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. இப்போ அவங்க சொல்லும் பொழுது இவ்வளோ நெகட்டிவாக நான் கமெண்ட் கேட்டேன், அவங்க ஸ்வேதா சொல்லும் பொழுது வந்து என்னை சுற்றி யாருமே இல்லை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நம்ம எல்லாம் புகழ் பெற்றுட்டோமா அப்படின்னா இல்லை, நம்ம அடைய வேண்டிய புகழ் நிறைய இருக்குது, போக வேண்டிய உயரம் இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி புகழின் வாசலில் இருக்கோம், அதன் தொடக்கமாக பிரபலமாக இருக்கும். யூ ஆர் பாப்புலர், ஓகேவா. புகழ் என்பது நிலைத்திருப்பது, அந்த இடத்த நோக்கி நகரணும் நீங்கள் எல்லாரும். ஆனால் அதை துவங்கும் பொழுது இந்த மீடியாவின் வெளிச்சம் மேலே விழுகுது இல்லையா, அது பெரிய பரவசம் தருது, பெரிய சந்தோஷம் தருது. அட நான் ஆடின ஆட்டத்தை 10,000 பேர் பார்த்துருக்காங்களா, அட நான் பாடின பாட்டை 20,000 பேர் பார்த்துருக்காங்களா, அட நான் நடித்த ஒரு விஷயத்தை ஒரு ஸ்னிப்பெட்டை 30,000 பேர் பார்த்துருக்காங்களா, அதில் கீழே வந்து சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சிஸ்டராகவே மகிழ்கிறோம். சரியா, ஏதோ ஒரு இடத்தில் சறுக்குகிறோம் அல்லது நாம் சறுக்குவதை உலகம் விரும்புகிறது. விரும்பும் பொழுது வேற ஒரு 20,000 பேர் நெகட்டிவ் சொல்கிறான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, முதல்ல வாழ்த்தினவனே இன்றைக்கி சொல்லலை, அவன்லாம் சும்மா இருக்கான். இன்றைக்கி புதுசாக ஒருத்தன் கிளம்பியிருக்கான், அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அது எப்படி இவன் இவ்வளோ பெரிய புகழ் வர முடியும், இவன் என்னை மாதிரி தான் இருக்கான், இவன் எப்படி இவ்வளோ பெரிய புகழ் வந்துச்சு, அது எப்படி இவ்வளோ பேர் பாராட்டலாம், எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, எங்கள் அம்மா விடலை, எங்கள் அம்மா விட்டுருந்தா இவளோட அதிகமாக புகழ்ந்துருப்பான் அப்படின்னு மனம் குமைந்து கொண்டு இருந்த ஒருத்தன் தருணத்துக்கு காத்திருக்கான். அந்த 30,000 பேர் இப்போ பாஞ்சு வந்து அடிக்கிறான். நம்ம எந்த இடத்துல வந்து நிலையாக இருக்க வேண்டியது முக்கியம்னா, நம்மை போல பிரபலத்தின் துவக்கத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டிய முக்கியம்னா, ஒரு 30,000 பேர் பாராட்டினா பாருங்க, அன்னைக்கு நம்ம அவனுக்கு தேடி தேடி நன்றி சொல்லலை, அது எனக்கு உரியதாக நினச்சிக்கிட்டோம். அப்படி நினச்சிக்கிட்டதுனால இன்றைக்கி 30,000 பேர் திட்டும் பொழுது அதுவும் நமக்கு உரியதாக நினச்சிக்க வேண்டியதில்லை. அதை அந்த பொண்ணு கிளியராக சொன்னாங்க. ஆமாம், அவெல்லாம் பின்னாடி நிற்கிறான், அதனால சொல்லிகிட்டே இருக்கான்னு. அவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்று. இந்த வெளிச்சத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமத்தான் முடியாமத்தான் தடுமாறுறாங்க. நான் வந்து இதுக்கு முயற்சி பண்ணேன், நான் விழுந்துட்டேன், அது ஒன்றுமே இல்லை. நான் தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க தான் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அப்பாவோட ஒன்று சரியாக வரல, அப்பாவுக்கு புரியலை, நான் போகிறேன் வேலை செய்கிறேன், நான் தொங்குறது வாங்குறேன், விழுகிறது வாங்குறேன், கடந்து போகும்போது வாங்குறேன், எல்லாத்தையும் வாங்குறேன், ஏதோ வேறு இடத்துல சந்தோஷம் தேடிக்கிறேன், அப்புறம் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துல எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எல்லோரும் ரொம்ப கிளியராக இருக்கீங்க, நான் ரொம்ப முக்கியம், நான் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை ஒரு சின்ன சரிவுக்கு பிறகு கண்டுகொள்வதற்குல அது ரொம்ப நல்ல விஷயம். நான் அந்த சரியாக இருக்கணும், நான் ஒழுங்காக இருந்தால் தான் மற்றதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் எவனா ஒருத்தன் ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் எல்லா கமெண்ட்ஸையும் ஒதுக்குவதற்கான முதல் படி. இப்போ 2023 இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு ரெசல்யூஷனா என்ன செய்யணும்னு எடுத்துருக்கீங்க? என்னோட தம்பி வந்து கனடாவில் தான் படிக்கிறேன். என் அம்மா நாங்கள் எல்லாரும் அவனை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது. எப்போவுமே வீடியோ கால் மட்டும்தான் பார்க்கும். அப்போ என் அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு ஆசை என்னென்னா, ஒரு வாட்டி வந்து கனடா போகணும், அவன் கூட கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கிறதுனால இப்போ அம்மாவுக்கு தனியாக போக முடியாது, அம்மாவுக்கு பயம். அப்போ நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தேன்.
அப்போ என்னோட ஒரு பெரிய ஆசை என்னன்னா அம்மாவை கூட்டிட்டு கனடா போகணும், அவங்கள அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி காமிக்கணும் அப்படின்றது தான் என்னோட முக்கியமா தம்பியை காட்டணும். ஆமா, தம்பியை காட்டணும். அதுதான் இந்த வாட்டி இருக்கிற ரெசல்யூஷன். ஓகே, மேல கொடுக்கணும். நான் வந்து லிவ் இன் த மூமெண்ட் அப்படின்னு வந்து என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போது நாங்களாம் வளரும் போதே இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஃபோனு, டிவி, லேப்டாப் அப்படியே வளர்ந்துட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் மம்மியோட பேசும்போது கூட அவங்க பேசிட்டே இருக்கும்போது நான் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அந்த நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து இது வந்து யூஸ் டு இட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். லைக் இப்போ டிரைவிங் பண்ணும்போது கூட சிக்னல் போட்டாங்கன்னா உட்காந்து ஃபோனை நோண்டுறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபோனை நோண்டுறது டைவர்ஷன்ஸ் இருக்குது. அந்த மொமெண்ட்டை நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோமானா அது இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகும்போது கூட ஒரு 3 பேர் பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம திடீர்னு டப்புன்னு ஆஃப் ஆகி ஃபோனை பார்க்குறதோ ஃபோனை பேசுறதோ அந்த மாதிரி போயிடுறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கொஞ்சம் பழைய காலத்தில் இருந்த மாதிரி லிவ் இன் த மூமெண்ட்டாக என்ன நடக்குதோ அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும். அந்த கேட்ஜெட்ஸை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இந்த வருஷம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எடுத்த ரெசல்யூஷன்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன்னு எடுத்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுவேன்ல. அதனால புரியலையா? ஏய், ஏற்கனவே வாழ்ந்ததே உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தது தானே? ஆமாம் சார், பிடிச்ச மாதிரி வாழ்ந்தது தான். ஆனால் நான் வேற ஒன்று நினச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன் நினச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. லவ் பண்ணுறேன்னா யாரா லவ் பண்ணுறீங்களா கேட்குறாங்க ஸ்வேதா. இல்லை சார். அப்புறம் இவ்வளோ குழப்பம்? அப்புறம் இவ்வளோ குழப்பம்? குழம்புறேன்னா சார், இல்லை டக்குன்னு மைக்க கொடுக்கவும் குழம்பிட்டேன் சார். வேற மைக் வாங்க, மெதுவாக கொடுப்பா. இப்போ சொல்லுங்க சார். நான் வந்து இந்த வருஷத்துல வந்து இப்போ யாரப்பா நானே ஃபாலோ போய்க்கிறேன். ஏற்கனவே டங்கு ரொம்ப ரோல் ஆகுது, நீங்க வேற குறுக்க பேசுறீங்களப்பா அப்படின்னு. சார், இந்த வருஷத்துல வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறேன் சார். ஓகே. ஆமாம் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷம்னா நான் நியூ இயர் அன்னைக்கு ஒன்று நினைச்சேன். 7 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு. 7 ஹவர்ஸில் முடிஞ்சிருக்கு, 5 ஹவர்ஸில் முடிஞ்சிருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்தேன்னா என்னது அது? இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்தது நல்லா சாப்பிடணும், ஜாலியாக இருக்கணும். சார், எனக்கு வந்து யாரையும் ஈஸியாக நம்பக்கூடாது, யாருக்காக மேலே விழுந்து எதுவும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் நிறைய இருக்குது. அண்ட் ஒர்க் வைஸ் என்னென்னா என்னை இவங்க இவ்வளோதான் அப்படின்றது அவங்களா அது என்ன சொல்கிறது அந்த எடை போடக்கூடாது. அந்த அளவுக்கு என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். நான் பண்ணி அதை சாதிச்சு என்னோடய கிரிட்டிசிசம் வந்து என்னோடய சக்ஸஸ் மூலியமாக பண்ணணுன்றது. ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் ப்ளஸ் சைஸுங்கிறது வந்து அது என்ன சொல்கிற கேர்ஸ் மாதிரி ஒரு ஃபீலே வந்துருச்சு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த டாபிக் எடுத்தால் எனக்கு அழுகவே வராது. எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து நம்ம தனியாக போய் அழுதுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்களா என்ன, ஓகே ஃபைன் சில் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டேன். எனக்கு என்ன அந்த ஸ்டேட் வந்து ஏன் மெயினாக என்னை மாற்றிக்கிட்டேன்னா என் கூடவே வந்திருக்காங்க எங்கள் அம்மா. ஒரு விஷயமும் இப்போ என் கூட ஒரு கமெண்ட் எனக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கும் கூட என்னை பெற்றவங்களுக்கும் அது போகும். அது கேட்கும் போது அவங்க கஷ்டப்படும் போது எனக்கு அது இன்னுமே எனக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா அந்த ஹர்ட்டிங் வந்து என்றைக்குமே அதை வந்து ஒரு மைனஸாக ஒரு கன்சிடர் பண்ணவே கூடாதுன்றது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருக்கிறது ரொம்ப நாளாகவே. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, என்ன நான் ப்ரூவ் பண்ணி என்னோடய சக்ஸஸ் மூலியமாக வெறும் சக்ஸஸ் மூலியமாக என்னோட மரியாதையும் அவங்களோட மரியாதையும் நான் வந்து காப்பாற்றணுன்றது தான் என்னோட எல்லா வருஷத்தோட இது. எனக்கு எந்த விஷயத்துலையுமே நான் வந்து இப்போ நீ என்ன மேக்ஸிமம் என்ன சொல்ல போகிற, குண்டு, யானை, நீ என்ன சொல்ல போகிற, இப்போ எருமை மாடு, எல்லா அனிமல்ஸும் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே சொல்ல போகிறதில்ல, வேறு எதாவது புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் அது வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதை படிக்கும் போதோ இல்லை கேட்கும் போதோ இல்லை உட்காரும் போதோ சேர் பத்திரமா உடஞ்சிட போகுது, பழைய பில்டிங், இது நீ எத்தனை வாட்டி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொல்கிற விஷயம் சொல்லி 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 இது எனக்கு எப்படி தரமாயிடுச்சு, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்ல போகிறீங்களா அப்படின்னு நானே சொல்லிடுவேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து சாப்பாடு எனக்கு யாராவது சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு போதும் அப்படின்றவாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க வந்து என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஷீ ஹேஸ் த ரைட்ஸ் டு ஹர்ட் மீ. ஸோ ஷீல் டேக் த சான்ஸ். அண்ட் அவங்க முந்திக்கிட்டு வந்து என்னை ஹர்ட் பண்ணி முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுவோம். நீ எங்கள் அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றது எனக்கு ஹர்ட் இருக்கோ, என் பொண்ணை நான் சொல்லிட்டேனேன்ற ஒரு ஹர்ட் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் இது பரவாயில்லன்னு தோணுது. அவங்க முந்திட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுறது. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு ஹர்ட்டோ இல்லை என்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல எதையுமே நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல இந்த வருஷத்தில். என் வேலை, என்னோட மரியாதை, என்னோட சக்ஸஸ் மட்டும்தான் பேசணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த வருஷத்தில். சில ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருந்து பர்சனலாகவும் சரி ஒஃபிஷியலாகவும் சரி ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து ஸ்வேதாவே இருக்கட்டும், எல்லா என்னோட ட்ராப்லேயும் வந்து whenever I get really low டக்குன்னு ஃபோன் பண்ணி ஏதோ ஒன்று பேசுவேன். I'll be fine. அது 2 பேருக்குமே மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணிக்கிற ஒரு விஷயம். இதனால எங்களுக்கு அசிங்கமாகவும் இல்லை, எங்களோட பர்சனல் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுல அசிங்கம் கிடையாது, இல்லை நாங்கள் பண்ணுற தப்பை சொல்கிறதுனால அசிங்கம் கிடையாது, இல்லை அதை ஒரு எப்படி சொல்கிறது, நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு அது இல்லை. ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணி நீ தப்பு பண்ணிட்டியா, ஓகே ரெக்டிஃபை பண்ணி மாறிக்கலான்றதா. பட் ஆனால் அது மூலியமாக நம்மளை கேவலமாக நினைக்கிறாங்களா, அது வந்து எனக்கு அந்த ஒரு ஸ்டேட்டே கொண்டு போகக்கூடாது இந்த வருஷம். மை சக்ஸஸ் வில் ஸ்பீக், தட்ஸ் ஆல். ஓகே. அவ வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே கொஞ்சம் எல்லாத்தையும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு, ஏன்னா ரியாலிட்டி ஷோ தான் இவ ஸ்டார்ட் பண்ணது, இவ கரியரு. ஒரு காஸ்டியூம் கூட நாங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் டக்குன்னு கிடைக்கும், இவளுக்கு வந்து அந்த வடபழனி ஃபுல்லாகவே சுற்றுவோம், கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 2-3 வாட்டி போயிட்டு இவளுக்குன்னு தைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைஸு. நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து 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 எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஷூட்க்கு அவ கூட போவே கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒன்றும் இல்லை, மேரேஜ் இப்போ அலையன்ஸ் பார்த்துட்ருக்கோம், மீடியான்னு சொன்ன உடனே வந்து நெக்ஸ்ட் காலே வராது. அது என்ன ப்ராப்ளம்? அதான் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல லக்ஷ்யா, இத்தனை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? மம்மி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் இந்த ஜோனுக்கு நாங்கள் வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதாவது நான் இப்போ இவங்க முன்னாடி நான் அழவே மாட்டேன், என்னால் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி அவங்களும் காமிச்சிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் வெரி ஹார்ட் டு, ஒரு வீட்டில் நீங்கள் பேசாமல் இப்படி திரும்பி திரும்பி ஒரு ஹர்ட் இருக்குது, நீங்கள் இப்படி 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 திரும்பி 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 நீங்கள் அதை எவ்வளோ நேரம் அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஒரு பாயிண்டில் அது அவங்க என்கிட்ட பாலிஷாக சொல்லுவாங்க, அப்போ நான் தப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு கோவம் வரும் எனக்கு. ஸோ இதனால் கிளாஷஸ் நிறைய ஆகும். நான் இப்போ ஏன்னா நான் பண்ண படம் தாரத்தப்பட்டே, அதில் கரகாட்டம் ட்ரெஸ்ஸு இப்படி தான் இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே நிற்கிது. இவங்க மாப்பிள்ளைங்கிறாங்க, அந்த மாப்பிள்ளைக்கு they should understand this is one profession, this is also one profession. இங்கே எல்லாரும் வந்து லைட்டில் நிற்கிறதுனால, கேரவன் கொடுக்கறதுனால, எங்களுக்கு கூட அசிஸ்டன்ட் நிற்கிறதுனால இட் டசன்ட் மீன் தட் நாங்கள் ஈஸியாக அழகாக வாழைப்பழத்தை எடுத்து வாய்க்குள்ளே வச்சு சாப்பிடுமா அப்படின்றது கிடையாது. அதுக்கு எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம். எதுக்கு இது ஒரு பேஷனாக ப்ரொஃபஷனாக எடுத்து இதுக்குன்னு ஒரு மரியாதை டிசிப்ளின் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வர்றதுனால தான் மட்டும் நாங்கள் எங்களுக்கு இது கிடச்சிருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே சொல்கிறேன், ரேமாவுக்கு இப்போ சொல்லும் போது கூட நான் ஏன் இப்போ சொல்லனா, இட் வில் பி த சேம் திங். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு டான்ஸ் போட்டோன்னா 1008 கமெண்ட் வரும். யானை, earthquake, எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய தோட, இது வந்து எனக்கு புரியல. தே ஆல் பீன் brought up இந்த நம்ம சவுத் இண்டியனில் வந்து யார் வேணா இருக்கட்டும், குடும்பம்னும் போது ஒரு பேசிக்காக ஒரு பேட்டர்ன் ஆஃப் லிவிங் இருக்குது. இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணுன்றது. அதை மீறி ஒருத்தவங்க ஓப்பனாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வரோம். ஆனால் when it comes to a life, மீடியானா பிரச்சனை, நம்ம என்ன பண்ணுறோன்ற பிரச்சனை. மீடியாவில் இப்போ நீங்கள் ஆஃப் த ஸ்க்ரீன் இருக்கீங்களா, ஆன் ஸ்க்ரீன் இருக்கீங்களா, இது 2 டிஃப்ரென்சியேஷன்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கேள்வியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது பேரண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கள் பேஷனுக்காக ஓடுறோம், அவங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு தண்டனை என்னென்னா, யாரோ வந்து கேள்வி கேட்குறதா தண்டனையாக இருக்குது. இதுக்கு நாங்கள் ஒருத்தவங்களுக்கும் நாங்கள் ப்ரூவ் பண்ணி நாங்கள் இப்படி தான் லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் இது வச்சுருக்கிறோம், எங்கள் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, இவன் மட்டும் தான் மீடியா இருக்கா, எதுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஜோன் வருதுன்னே தெரியல when it comes to மீடியா. இப்போ இந்த 2 விஷயமே 2 எக்ஸ்ட்ரீம். இதே பொட்டி தான் 2 பேருக்கும் நடக்கும். நீ அதை சொல்கிறியா, நான் இதை சொல்வேன். இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங், நான் ஏன் 6 மணிக்கு ஏஞ்சி வரேன், ஏன் ஜிம்முக்கு போக மாட்டேன், எனக்கு ஷூட்டிங் முக்கியம். ஏன்னா என் என்டையர் ஃபேமிலி நான் ஒருத்தி மட்டும்தான் மீடியா. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன், அதான் நான் படித்தேன். அப்படின்னும் போது நான் அதில் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அதில் கிடைச்ச ஒரே ஒரு பெருமை, தேசி தமிழில் பெஸ்ட் காமெடியன், ஃபீமேல் காமெடியன் ஒரு அவார்டை வாங்கினேன் 2019. 14 வருஷம் கழிச்சு சார் டான்ஸராக ஆரம்பித்தேன். எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ரெக்கக்னிஷன், எங்கள் பேரண்ட்ஸ் அந்த மரியாதையாக ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டி ஒன்றத்தை காமிக்கணுன்னா எனக்கு அந்த அவார்டு மட்டும்தான். நான் எவ்வளோ விஷயம் பண்ணிட்டேன். எனக்கு அந்த என்னோடய ட்ரெஸ் வந்து அந்த கரகாட்டம் ட்ரெஸ் வந்து கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது.
ஆனாலும் அது ப்ரொஃபஷன், அது தேவை. என்ன மதிச்சு என் உடம்பு வாக பார்க்காம என் வெறும் டேலண்ட்டை பார்த்து கிடைச்ச ஒரு சான்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை, என்னை நான் டெடிகேட் பண்ணி அந்த வேலையை நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் இது ஒரு மாப்பிள்ளை பார்க்குறவங்க கிட்ட வந்து நான் இதெல்லாம் பண்ணேங்க, அப்படி பண்ணேங்க, இப்படி பண்ணேங்க நான் சொல்கிறது என்னையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது யாருக்கு எப்போதான் புரியும் தெரியல. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கா. இது வந்து அவளுக்கு ட்ராமாட்டிக்காக மாறலாம், என்ன வேணா ஆகலாம். இப்போ நான் அதை ஓவர் கம் பண்ணேன், இவங்க இதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டா, திவ்யா ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. இவ ஒரு பேட்டர்ன் ஆஃப் எங்கள் அம்மா கேட்பாங்க, இவளுக்கு என்ன குறைச்சல், படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் அழகு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் அப்படி ஆச்சு லைஃபு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இது கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா மீடியா அப்படின்னு முடியுது. அது வந்து எங்களுக்கு அது ரொம்பவே எங்களுக்கு கோவம் வர ஒரு விஷயமா இருக்குது எனக்கு. அதுவும் இதில் ப்ளஸ் நாங்கள் ப்ளஸ் சைஸ்ன்னும் போது எல்லாமே ஓட்ட. அழகு இருக்கா இல்லைன்னுவாங்க, உடம்பு இருக்கா இல்லைன்னுவாங்க, என்ன வேலை மீடியா இல்லைன்னுவாங்க. எல்லாத்துக்கும் இல்லைன்னா நான் என்ன ப்ரூஃப் என்ன ஒருத்தங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல சார். மீடியாவில் இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, வேண்டான்னு நினச்சிட்டான்னா அவன் என்ன சொல்லுவான்னா, பொண்ணு நர்ஸாக இருக்குது வேண்டாம்மா. டேய் நர்ஸ் என்னடா பிரச்சனை அப்படின்னா, இல்லை டீச்சராக இருந்தால் ஓகே, நர்ஸு வேண்டாம்மா. வேண்டான்னு நினச்சிட்டான்னா டீச்சர் வேண்டாம்மா. ஏன்டா டீச்சர் வேண்டாம் அப்படின்னா, இல்லை எல்லாரையும் அதட்டிகிட்டே இருப்பான், அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அதட்டானா என்ன செய்யறதுமா. அவன் நோக்கம் வேண்டான்னு சொல்கிறதானே ஒழிய அதுக்கு ஒரு காரணம் தான் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா. நீங்கள் சொல்கிறது போல் அந்த பொண்ணு சொன்னிச்சு வந்து, எங்கள் அப்பா கிட்ட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. என்ன பிரச்சனை? ஒரு மக பிரமாதமாக சொல்கிறாங்க, வாங்கப்பா உங்கள் பிரச்சனைன்னு சொல்லுங்கப்பா, நானே நல்லா சம்பாதிக்கிறேன், நான் ஏன் போய் இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துறேன் வந்துருக்குது. அப்போ இங்கே பிரச்சனை அது இல்லை, அது நம்ம நினச்சிக்கலாம். அது ஒரு எளிய வழி என்னென்னா, அடைய வேண்டிய உயரம் சக்ஸஸ் எல்லாம் லேட்டு, பின்னாடி நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம். ஆனால் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை காதை மூடுறது. அதை மூடிதான் சார் எல்லாருமே வந்து. அதனால இதுக்கு போய் விளக்கமாக சொல்ல வேண்டியது இல்லை. அதை விட ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இது அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கணும், அம்மா வாம்மா நீ வேற வேலையை பார்ப்போம்மா, நீ என்ன மாசோட கேட்டு என்னை விட ப்ராட் மைண்ட் அவங்க. அவ்வளோதான் சார். மீடியாவில் இருக்க பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, பையனுங்களுக்கும் இருக்கு. அவங்க பையனுக்கு ரொம்ப இருக்கு, ரொம்ப ரொம்ப இருக்கு. ஏன்னா பொண்ணு குறைஞ்சபட்சம் இடத்துல போய் சொல்ல முடியும். பொண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, மீடியாவில் இருக்க பொண்ணுங்களும் சரி பையனுங்களும் சரி கெட்டவங்க கிடையாது. நீங்கள் 2023 அதனுடைய தீர்மானங்கள், ஏற்கனவே எடுத்த தீர்மானங்கள், அது வெல்லாது அதெல்லாம் பேசியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு புத்தாண்டை இதை விட சிறப்பாக தொடங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 விஷயம். ஒன்று, பாசிட்டிவாக நான் இதெல்லாம் செய்வேன்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று. இன்னொன்று, எனக்கு இதெல்லாம் நிகழ்ந்துச்சுன்னு பகிர்ந்து கொள்வதற்குள்ள அது ரொம்ப முக்கியம். எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நான் அவமானப்படுத்தப்பட்டேன், இப்படிலாம் இருந்துச்சுன்னு எல்லாம் நம்மை போல நம் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை காது கொடுத்து கேட்கும் நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறது வாய்க்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை அவசியம் செஞ்சுருங்க எல்லாரும். ஒன்று, பெற்றோர்களை வச்சுக்கோங்க, பெற்றோர்கள் இல்லையா வாழ்க்கை துணை வச்சுக்கோங்க, வாழ்க்கை துணை இல்லையா நண்பர்களை வச்சுக்கோங்க, நண்பர் இல்லையா குறைஞ்சபட்சம் பேசுகிற ஒரு நாய்க்குட்டியாவது வச்சுக்கோங்க. ஆனால் பேசுங்க, யார்ட்டையாவது சொல்லுங்கள். வெண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம், அது சொல்லணும். 2023 அதன் தீர்மானங்கள்னு ஒன்று சொல்லும் பொழுது எல்லோரும் வேறு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இதுவெல்லாம் சேர்ந்து இன்னொன்று இருக்குது. எல்லாருமே நம்ம பற்றி நான் என்னவாக போகிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க இல்லையா. இதில் ரொம்ப சந்தோஷப்படுவது இன்னொரு இடம் இருக்குது. இந்த தீர்மானங்கள் ரொம்ப சிறப்பு என்னென்னா, இந்த ஆண்டு பிறருக்காக நான் என்ன செய்ய போகிறேங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப முக்கியமானது. காரணம், மனிதனாக இருப்பவன் எந்த இடத்துல வந்து விலங்கிலிருந்து வேறுபடுகிறான்னா, பிறருக்காக அவன் என்ன செய்தான்ங்கிற இடத்துல தான். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு ஆல்பர்ட்னு ஒருத்தருக்காரு, அவர் வாழ்க்கையில் கொள்கை வச்சுருக்காரு. அது தீர்மானம் இல்லை, அது ஒரு கொள்கை. என்னென்னா, ஏ டே ஏ ஹெல்ப்ங்கிறது அவருடைய கொள்கை. ஒரு நாளைக்கு ஒரு உதவி, எவர் ஒருவருக்கு தேவையோ அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு உதவி செஞ்சிடணும். அவருடைய நாள் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். அது மனு எழுதுறதா இருக்கலாம், ரோடு கிராஸ் பண்ண விடுறதா இருக்கலாம், ஒரு பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் கட்டுறதா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் சட்டம் வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம். அப்படி ஏதோ ஒன்று, ஏ டே ஹெல்ப்புங்கிறது அவருடைய கொள்கைன்னு சொல்லுவார். அதை போல் இன்னொருத்தருக்காக நாம் எந்த வகையிலும் நலம் பெறாத எவரோ ஒருவருடைய கண்ணீரை துடைக்க உங்கள் கை நீளும்னா, இந்த உலகத்தில் உங்களை விட சிறந்த கலைஞன் வேறு யாருமே இல்லை. அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்டும் நீங்கள் நினைக்கிற எல்லா வெற்றியும் வந்து சேரும், எல்லா உயரங்களும் வரும். அந்த உயரத்துக்கெல்லாம் எல்லையே கிடையாது. இங்கே வந்து உயரத்துக்கு எந்த எல்லை வச்சுக்கிறான்னா, கம்பேரிசனில் வச்சு சாகுறான் மனுஷன். எங்கே ஓடி முடிப்பீங்க? உங்களோட பக்கத்தில் ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் மேலே இருப்பானே, கடைசி வரை நம்ம மட்டுமே மேலே கிடத்துக்கு அடைய முடியுமா?
எல்லாம் முடிஞ்சு மேலே வந்த கூட என்ன தோணும், எல்லாம் பிரமாதம் வந்த பெரிய மனுஷன் கூட நான் சொன்னது கிடைச்சது என்னென்னா, பணத்தால் ஒரு பயனும் இல்லைங்கம்மா. எல்லாம் பணத்தை சம்பாரித்து முடிச்சுவிட்டு, டேய் என்னடா எல்லாம் சம்பாரித்து முடிச்சு 70 வயசில் காடு வாங்குது, இப்போ வந்து பணமத்தால் ஒரு பயனும் இல்லைங்கிற அப்படி சொல்ல முடியாது நம்ம. சரி ஓகே, அவங்க சொன்ன மாதிரி பெரிய மனுஷன் ஜெயிச்சவன் சொல்கிறான், உலகம் கேட்குதுன்னு சும்மா இருக்க வேண்டியதான். இது ஒன்றும் கம்பேரிசனில் அளவே கிடையாது. ஆனால் நம் தினசரி வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியானதை ஆக்கி கொள்வதற்கு 100 வழி இருக்குது. அது இந்த 2023க்கான புத்தாண்டு தீர்மானம் மட்டும் இல்லாமல் தொடரப்போகும் எல்லா ஆண்டும் உங்கள் எல்லார் வாழ்விலும் எல்லா வெற்றியும் வந்து இந்த பாசிட்டிவ் நிலைக்கணும் வேண்டும் விரும்புகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசளிக்கும் நேரம். எல்லாரும் எல்லா சிக்கல்களையும் பகிர்ந்து கூட எனக்கு ஒரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிச்ச என்னவாக இருக்கும்னா, வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கிறது. நான் என்ன வாழ போகிறேன் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையை வாழ போகிறேன். அப்போ இதுவரை எப்படி வாழ்ந்தேன், என் வாழ்க்கையை நான் தான் வாழ்ந்தேன் அப்படின்னு இவ்வளோ வெளியே வாப்பா. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலை உள்ள புத்தகத்தை இந்த பக்கம் பரிசா பெறுறது. தன் மகள் ஒரு ப்ளஸ் சைஸ் தான், ஆனால் எல்லா பிரச்சனையும் நான் நேரடியாக பேசிக்க முடியும். ஏமா ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, எத்தனை பிரச்சனை நீ வச்சுக்குவேன்னு ஒரு அம்மா வெளிப்படையாக பேசுவது இருக்குல்ல. அம்மா வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர் இந்த பக்கம் பரிசா பெறுறது. நான் வந்து இந்த வேண்டுகோளை என் அப்பாவுக்கு வைக்கல, என் அப்பாவை போல இல்லை இருக்க எல்லாருக்கும் வைக்கிறேன்னு சொல்லி வருங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை இந்த பக்கம் இருந்து பரிசா பெறுறவங்க, மீடியாவில் ஆண் என்ன பெண் என்ன எல்லாருக்கும் சிக்கல் தான், எல்லாமும் சொல்லணும்னு சொன்னம்மா. கேஏஜி டெய்ல்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசு பொருளை வந்து பெறவங்க, எனக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பம் நடந்துச்சு, ஆனால் நான் வெற்றிகரமாக தோற்று போனது வந்து தற்கொலை முயற்சியில். காரணம், எனக்கு அதை விட நெருக்கமான உறவுகள் இருந்தாங்க, அது முக்கியம் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. வாங்க ஸ்வேதா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பு நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கிய தமிழா ஸ்டார் ஸ்பெஷல், கோபவர்ட் பை கேஏஜி டைல்ஸ், கோல்டு பிரியம் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ரத்னா ஃபேனோஸ், கோபரேஷன் பை குமரன் தங்க மாளிகை மற்றும் ராஜாளி மல்டி மில்லட் ஸ்நாக்ஸ். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.